கூடிய சீக்கிரம் என்ன செய்வாங்க, மற்ற மத்தியில பரப்புவார்கள். எந்த ஆதாரமும் இருக்காது, எந்த ஆதாரமும் இருக்காது. இங்காவது ஒரு 2-3 இந்துக்கள்ல இந்த இந்துத்துவா கொள்கை உள்ளவன் அடுத்தவன் முண்டாட்டிய கைப்பிடிச்சு இழுத்ததுனால வெட்டு வாங்கி செத்துருப்பான், கட்ட பஞ்சாயத்து பண்ணதுனால செத்துருப்பான். அல்லது இப்ப இவர்கள் இந்துத்துவாவுடைய நியூ ஸ்டைல் என்ன, அவனே ஒரு பெட்ரோல் குண்டு தயாரிச்சு அவன் வீட்டுக்கு முன்னாடி அவனே எரிஞ்சுக்கிட்டு திருப்பி போய் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு போன் அடிக்கிறான். இப்படி பொழுதனைக்கு 10 பேர் போலீஸ் பிடிக்குது. என்னடா உங்களுக்கு இதே வேலையா அப்படின்னு நேத்து கூட பேப்பர்ல பார்த்தோம். தன் வீட்டின் மீது தானே பெட்ரோல் குண்டு வீசிய இந்துத்துவா தலைவர்னு. அப்ப இவங்களுக்கு இதே வேலை என்ன, இவர்கள் சுகமாக இருக்க வேண்டும், பொருளாதாரத்தில் நல்லா இருக்கணும், முஸ்லிம்களுடைய ரத்தத்தை உறிஞ்ச வேண்டும், சிறுபான்மை மக்களுடைய அந்த சிரமங்களை பார்த்து சிரிக்க வேண்டும் என்பதற்காக, ஆட்சி அதிகாரத்திற்காகத்தான் திட்டமிட்டு இந்த சதியை செய்கிறார்கள். ஆனால் இந்துக்களுக்கு யாராலும் ஆபத்து கிடையாது. ஹிந்துத்துவாவால் தான் இந்துக்களுக்கு ஆபத்து. ஹிந்து ஹிந்து என்று சொல்லி வெறியை யார் ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் இந்துக்களுக்கு ஆபத்து. ஏன்னா இவர்கள் இந்துக்காக பாடுபடுகிறேன் என்று சொல்லுகிறார்கள், பிள்ளையாருக்கு போய் இவனுங்களே செருப்பு மாலை போடுறாங்க. ஒரே கலவரம் நடக்குது. கடைசியில் போலீஸ் விசாரிச்சா யாரு, அவர் இந்து முன்னணி தலைவர் பிடிக்கப்படுகிறார் தென்காசியில. அதே மாதிரி RSS அலுவலகத்தில் போய் குண்டு வச்சிடறாங்க, தொம்முன்னு வடிக்குது, 2 பேர் அவுட்டு. அப்புறமேல முதல்ல அங்க துப்பி தலைக்கு போற தொப்பி எல்லாம் போட்டு ஓடியாந்துறாங்க. அப்புறமேல என்ன, இந்துக்களுக்கு ஆபத்து. கடைசியில போலீஸ் என்கொயரி பண்ண இவனுங்க தான் கள்ள பயில வாங்கடான்னு சொல்லிட்டு 6 பேரை கொண்டு போய் உள்ள போடுறாங்க. அதே மாதிரி சென்னையில ஒரு பள்ளிவாசல கொண்டு வந்து திடீர்னு நினைச்சிட்டானுங்க, பிள்ளையார் சிலையை வச்சு ஓடி போயிட்டானுங்க. என்னன்னு கேட்டு பார்த்தா பிள்ளையார் உருவாயிட்டாரு உள்ள இருந்து. எங்கடா உருவாரு பிள்ளையார் உள்ள இருந்து, அப்படி அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்புறம் அதை தூக்கி எரிஞ்சாங்க. இப்படியே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், பொய்யான சித்தாந்தத்தை மக்களுக்கு மத்தியில் வைத்து இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிக்கிற வேலையை பார்க்கிறாங்க. இது தமிழகத்தில் ஈடுபடாது. இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் இந்தியா முழுக்க இவருடைய திட்டம் தவிடுபடி ஆகும். அதற்கு நாம் ஒரு காரியம் செய்யணும். என்ன காரியம் செய்யணும்? அவர்கள் இந்துக்களுக்கு ஆபத்து என்று சொல்லும் பொழுதெல்லாம் முஸ்லிம்களும் சொல்ல வேண்டும், ஆம் இந்துக்களுக்கு ஆபத்து இருக்கிறது. ஹிந்துத்துவா என்ற இந்து வெறியர்களால் இந்துக்களுக்கு ஆபத்து இருக்கிறது. இந்து மதத்தை நேசிக்கக்கூடியவர்களுக்கு இந்துத்துவாவால் ஆபத்து இருக்கிறது. இவர்களை ஒழித்து கட்டுவதற்காக வாருங்கள் இந்துக்களே நாம் கைகோர்ப்போம், இஸ்லாத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று இந்த பிரச்சாரத்தை நாம் மேற்கொண்டால்தான் நம்மளும் பாதுகாப்பா இருக்க முடியும், நம்முடைய தொப்புள் குடி உறவுகளான இந்து சகோதரர்களும் பாதுகாப்பா இருக்க முடியும், இந்த நாடும் அமைதியா இருக்கும். இல்லை என்றால் ஒரு பாபர் மசூதிக்காக, ஒரு ராமர் கோயிலுக்காக ஒட்டுமொத்த நாடே நாசமாகிவிடக்கூடிய சூழலைத்தான் இன்றைக்கு மத அரசியல் என்று ஏற்படுத்துகிறார்கள். இவர்களை முறையடிப்பதற்காக நம் தொப்புள் குடி உறவுகளிடத்தில் பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடிய அந்த வேலையை ஒவ்வொரு முஸ்லீமும் செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத் அதில் கடுமையான முயற்சிகளை எடுத்து செய்து கொண்டிருக்கிறது. அந்த முயற்சிகளுக்கு அல்லாஹ் வெற்றி தர வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கூறி என் உரையினை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.